இந்த ஆண்கள் ஏன் வித்தியாசமாகி போனார்கள்? அவர்களும் பெண்களைப் போலவே இருந்திருந்தால் உலகில் எந்த ஆண் பெண் பிரச்சனைகளுமே வந்திருக்காது அல்லவா என்று நீங்கள் யோசிப்பது நியாயமானதுதான். ஆனால் என்ன செய்வது? இயற்கையின் லாஜிக் வேறாக இருக்கிறதே. இயற்கையில் பெண் என்பவள் ரொம்ப பெரிய பொக்கிஷம். ஏன் தெரியுமா? பெண்ணிடம்தான் ஜனத்தொகையை பெருக்கும் ஆற்றல் இருக்கிறது. ஜனத்தொகையை மட்டுமே பெருக்கிக் கொண்டிருப்பதா ஒரு பெண்ணின் வேலை? பெண் என்ன பிள்ளை பெறுகிற இயந்திரமா என்று நீங்கள் கேட்டால், வெயிட், நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டில் வேண்டுமானால் மனித ஜனத்தொகை அதிகமாக இருக்கலாம். தாமத திருமணம், கருத்தடை சாதனம், பிள்ளை பிறப்பை சுயமாக குறைத்து கொள்ளும் போக்கு, கருக்கலைப்பு முறைகள், குடும்ப கட்டுப்பாடு திட்டம் என்று நாம் தீவிர ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் முதலில் தோன்றிய 3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னிருந்த காலத்தில் மனிதர்கள் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த ஒரு சிறுபான்மை உயிரினம் மட்டுமே. அந்த காலகட்டத்தில் ஜீவன் பிறப்பதே மிகவும் அரிது. பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம்தான் அதிகம் என்பதால் குழந்தைகளை பெற்றுத்தர முடிந்த பெண்கள் மட்டுமே மிகப்பெரிய பொக்கிஷமாக கருதப்பட்டாள். பெண்கள் பாதுகாப்பாய், சௌக்கியமாய், சௌகரியமாய் இல்லை என்றால் ஒட்டுமொத்த உயிரினமே அழிந்து போய்விடுமே என்றுதான் பெண்களை பாதுகாக்க வேண்டுமென்றே இயற்கை ஆண்களை படைத்தது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உலகத்தில் உயிர் முதலில் தோன்றிய காலத்தில் ஆண் என்ற பாலினமே இல்லை. எல்லா உயிர்களுமே ஆரம்பத்தில் பெண் பாலாக மட்டுமே இருந்தன. அவ்வளவு ஏன், இன்று வரை பூமியில் மிக அதிக எண்ணிக்கையில் வாழும் வைரஸ், பாக்டீரியா, ஆல்கே, அமீபா மாதிரியான நுண்ணுயிர் பெண்ணினம் மட்டுமே இருக்கிறது. ஏன் என்றால் இந்த உயிர்களுக்கு ஆணின் சேவை எதுவுமே தேவையில்லை என்பதால் இயற்கை இந்த உயிர்களில் ஆணை உண்டாக்கவே இல்லை. எந்தெந்த உயிர்களில் எல்லாம் பிற கிருமிகள் அல்லது வேறு உயிரினம் தாக்கும் ஆபத்து அதிகமாக உள்ளதோ அந்தந்த உயிர்களுக்கு மட்டுமே ஆண் என்கின்ற ஒரு தனி பாலினம் இருக்கிறது. மனிதர்களிலும் ஆணின் கடமை பெண்ணை பாதுகாப்பது மட்டும்தான். அதனால்தான் எரியும் விமானம், மூழ்கும் டைட்டானிக் கப்பல் ஆகிய செயற்கை விபத்துகள் ஆகட்டும், சுனாமி, நிலநடுக்கம், புயல், வெள்ளம் என்ற இயற்கை சீற்றங்கள் ஆகட்டும், எங்கு ஆபத்து நேர்ந்தாலும் முதலில் காப்பாற்றப்படுவது பெண்ணினம்தான். இந்த காலகட்டத்தில் பெண்களை பாதுகாப்பது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியமில்லை. சமுதாயம், சட்டம், போலீஸ், மகளிர் ஆணையம் என்ற பல கட்டமைப்புகள் இருப்பதால் பெண்களுக்கு நிறையவே பாதுகாப்பு உள்ளது. ஆனால் மனிதர்கள் தோன்றிய அந்த காலகட்டத்தில் இந்த ஏற்பாடுகள் எதுவுமே இல்லை. பிற மிருகங்கள் தாக்கிவிடும் அபாயம் எந்நேரமும் இருந்த அந்த ஆரண்யகாண்ட வாழ்க்கை முறையில் ஒரு பெண்ணை பாதுகாப்பது ஒன்றும் அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் ஆயுதங்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்தில் பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் அதிகபட்ச வீரமும் அதைவிட அதிகமான தேக பலமும் கொண்டவனால் மட்டுமே அது முடியும். இந்த அதிகபட்ச வீரமும் தேக பலமும் தானாய் தோன்றிவிடாதே. அதை உருவாக்க டெஸ்டோஸ்டரோன் என்கிற தேகபலம் கூட்டும் ஹார்மோன் தேவைப்படுமே. இன்று ஒலிம்பிக்ஸ் மாதிரியான போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள், ஜெயித்தே ஆக வேண்டும் என்று கலந்து கொள்ளும் வீரர்கள் வெற்றி வேட்கையில் டெஸ்டோஸ்டரோன் மாதிரியான ஹார்மோன்களை ஊசி, மாத்திரை என்று செயற்கையாக உடம்பில் ஏற்றி திடகார்த்தமான உடலை பெற முயல்கிறார்கள். அந்த கால காட்டு வாழ்க்கையில் ஆண் இப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனே சுயமாக போராடி தன் உடம்பை வளைத்து நிஜ டெஸ்டோஸ்டரோனை சுரந்தாக வேண்டும். அப்போதுதான் ஆபத்துகளுடன் மோதி அயராமல் தன் துணைவியையும் பிள்ளைகளையும் அவன் காப்பாற்ற முடியும். ஆண்கள் இப்படி டெஸ்டோஸ்டரோன் உற்பத்தியை அதிகரிக்கும் நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட பெண்கள் தங்களது பாதுகாப்பு கருதி அதிகபட்ச டெஸ்டோஸ்டரோன் சுரக்கும் ஆண்களவே விரும்பினார்கள். அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. இவள் பாட்டுக்கும் ஏதாவது ஒரு சோப்பலாங்கி ஆணை பார்த்து அவனோடு கூடி பிள்ளை பெற்றாள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆபத்து காலத்தில் இந்த சோப்பலாங்கி தைரியமாய் போய் போராடி மனைவி மக்களை காப்பாற்றாமல் பயந்து போய் எல்லா பொறுப்புகளையும் மனைவியின் தலையில் கட்டிவிட்டு எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டாள். பிறகு அவளுக்கு எல்லாம் கஷ்டம்தான். இந்த துர்பாக்கியம் எல்லாம் நேர்ந்துவிடக் கூடாது என்றுதான் பெண்கள் எல்லோரும் மிக உஷாராய் போதுமான டெஸ்டோஸ்டரோன் சுரக்கும் ஆண்களை மட்டுமே விரும்பினார்கள். இவ்வளவு ஏன், புராண கதைகளில் வரும் அவதார புருஷன் ராமனாகவே இருந்தாலும்
வில்லை வளைத்தால் மட்டுமே சீதை என்ற கட்டளை விதித்தது கூட ராமனின் டெஸ்டோஸ்டரோன் அளவை சோதிக்கும் ஒரு நேரடி முயற்சியே. ஆக அந்த கால பெண்கள் எல்லோரும் பார்த்து பார்த்து அதிகபட்ச டெஸ்டோஸ்டரோன் சுரந்த ஆண்களை மட்டுமே சலித்து எடுத்து அவர்களோடு வாழ்ந்தார்கள், அவர்களோடு பிள்ளை பெற்று கொண்டார்கள். ஆண் வர்க்கம் போக போக அதிக அளவு டெஸ்டோஸ்டரோன் கொண்டவர்களாக மாறினார்கள். ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, முழுதாய் 3 மில்லியன் ஆண்டுகள் ஆண்கள் இப்படி அதிக டெஸ்டோஸ்டரோன், இன்னும் அதிக டெஸ்டோஸ்டரோன் என்று சுரந்து கொண்டே போனதில் ஆண்கள் அதிக தசை பிடிப்பு, அதிக இரத்த அணுக்கள், அதிக நுரையீரல் கொள்ளளவு, அதிக வழிதாங்கும் தன்மை, அஞ்சாத நெஞ்சம், எதையும் தாங்கும் இதயம் என்று பல பல அனுகூலங்கள் பெற்றார்கள். இந்த அதிகபட்ச டெஸ்டோஸ்டரோன் ஆணின் உடம்பை பல விதங்களில் மாற்றி அமைத்ததைப் போலவே அவனது மனதையும் மாற்றியது. அடிப்படை பெண் வடிவ மூளையில் மொழி மையம் பெரியது, கைஜாடை, முக அசைவு போன்றவற்றை அறியும் மையங்கள் அதிகம். ஆணுக்கோ வேட்டையாடும் திறன் அதிகரித்து கொண்டிருந்தது, ஆற்றல்களும் அதிகரித்து கொண்டிருந்தது. ஓடும் இரையை துல்லியமாக தாக்குவது எப்படி என்று தெரிந்து கொண்டான். ஆயுதங்களை வைத்து எப்படி இரையை தாக்குவது என்று தெரிந்து கொண்டான். கண், கை அசைவு ஆகிய தூரத்தை கணக்கிடும் திறன் அவனுக்கு வளர்ந்தது. இந்த திறனெல்லாம் மனித இனத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே இருக்கவில்லை. மனிதர்கள் பூச்சி உண்ணும் தாவர பட்சினியை சேர்ந்தவர்கள். கூடவே கைஜாடை, முகஜாடை அறியும் மையங்கள் அவன் மூளையில் காலியாகி போனன. இதுபோக டெஸ்டோஸ்டரோன் இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை மனித மூளையில் ஏற்படுத்தியது. அது ஆணை விடாமுயற்சி கொண்டவனாக்கியது. தொடர்ந்து ஒரே விஷயத்தில் குறியாய் இருந்து தன் இலக்கை எட்டும் வரை அயராதிருக்குமாறு அவனை தயார் செய்தது. ஆனால் அதிலும் ஒரு சிக்கல். அவன் என்னதான் முயன்று தொடர்ந்து குறிவைத்தும் கடைசி நேரத்தில் இரை டிம்கி கொடுத்து ஓடிவிட்டால் அந்த தோல்வி இவனை சை என்று ஆக்கிவிடும். அதனால் இவன் மனமுடைந்து பார்ப்பவைகள் அனைத்தையும் உடைத்தெறிகிறான், நிர்மூலமாக்குகிறான். அளவிற்கு மிஞ்சினால் அமுதமே நஞ்சாகும் போது டெஸ்டோஸ்டரோன் மட்டுமென்ன விதிவிலக்கா என்ன? டெஸ்டோஸ்டரோன் சுரப்பு அதிகரிக்க அதிகரிக்க அதன் பக்க விளைவுகள் தலை தூக்க ஆரம்பித்தன. அது ஆண்களை எதிலும் முந்தி செல்ல தூண்டியது. காரணம், மற்ற ஆண்களை விட முந்தியிருக்கும் ஆல்பா ஆண்களைத்தானே எல்லா பெண்களும் விரும்புகிறார்கள். அதனால் எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் பிற ஆண்களை விட நான் பெரியவன் என்று காட்டிக்கொண்டே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் ஆண்களுக்குள் அதிகமாயிருந்தது. போக போக இங்கு நான் மட்டும்தான் உசத்தி என்கின்ற போக்கு அவன் மனதில் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அது போக போக ஆதிக்க மனப்பான்மை கொண்டவனாக அவனை மாற்றியது. உலகிலேயே ஒருவன்தான் சூப்பர், மற்றவை அனைத்தும் மட்டம் என்கின்ற எண்ணம் அவன் மனதில் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. எல்லாவற்றையும் தன் ஆதிக்கத்திற்குள் கொண்டு வர பெரிதும் போராடினான் ஆண். இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால், இந்த மற்ற எல்லாவற்றையும் என்ற பட்டியலில் பெண்ணையும் அவன் அடக்கி சேர்த்தி கொண்டான். அதனால் அவளையும் அடக்கி ஆள்வது தன்னுடைய பிறப்புரிமை என்றே நினைக்க ஆரம்பித்து விட்டான். டெஸ்டோஸ்டரோன் அதிகம் சுரந்ததால் அவன் முன்கோபியாய், முரடனாய், மூர்க்கனாய் மாற்றியது. பதவி, ஆசை, பெண்ணாசை, போர்வெறி, வன்முறை என்று ஆண் தடம் புரள இதற்கெல்லாம் பெண்ணும் படியாக ஆரம்பித்து விட்டான். ஆணை தன்னுடைய ஆயுதமாகவே பயன்படுத்தவே பெண் அவனுக்குள் அதிகபட்ச டெஸ்டோஸ்டரோனை சுரக்க செய்தாள். ஆனால் காலப்போக்கில் இந்த டெஸ்டோஸ்டரோனே ஆண் பெண் வித்தியாசங்களை ஊதி ஊதி பெரிதாக்கி இன்றைய தேதியில் இந்த இரு பாலினரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். ஆனால் நன்று உற்று பார்த்தால் தெரியும், ஆணின் இந்த எல்லா வித்தியாசங்களுக்கும் காரணம் ஆண்கள் அல்ல, பெண்களே. இதெல்லாம் கேட்க சுவாரஸ்யமாய் இருந்தாலும் பெண்ணின் கைமீறி போய்க் கொண்டிருக்கும் இந்த ஆண்களை மறுபடியும் பெண்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது எப்படி? சும்மா இருந்த ஆணை பயங்கர ஆக்ரோஷமான ஆணாக மாற்றிவிட்டாளே இந்த பெண். இனி அவனை எப்படி ஹேண்டில் செய்வது? அவனை எப்படி அமைதியாக நிலைநாட்டுவது? அடுத்த எபிசோடில் காண்போம்.